ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்னைக்கு சமையல் வந்து கத்திரிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் எடுத்துன்னு இருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துன்னு இருக்கேன். தாளிப்புக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எடுத்துன்னு இருக்கேன். வாங்கிபாத் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துன்னு இருக்கேன். 1 ஸ்பூன் வெரை மிளகாத்தூள் எடுத்துன்னு இருக்கேன். வேர்கடலை எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா வந்து 4-5 எடுத்துன்னு இருக்கேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு மஞ்சள்தூள், புளி கொஞ்சோண்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்து கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். கறிவேப்பிலை, தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துன்னு இருக்கேன். அரிசி வந்து 1/2 கிலோ. இப்போ நம்ம குக்கர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கல்பாசி, லவங்கம், ஏலக்காய், பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாம். வெரை மிளகா சேர்த்துக்கலாம். 4-5 வேர்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மெசிஞ்சிச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். இதில் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அப்படியே மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி போட்டுடலாம். இது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2-2.5 ஸ்பூன் வாங்கிபாத் பவுடர், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இது இதுமாரி கலாரியை தரணும். இது கலாரியை கொடுக்கணும். புளி கரைச்சல் தண்ணி வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். நான் இந்த கிளாஸில் வந்து கரெக்டாக 2.25 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்.
இப்போ அரிசி நல்லா உலக கொதிக்குது. இதில் அரிசி போட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வரது கலக்கி விடலாம். இனிமேல் ஸ்டேஜ் வந்து மல்லி இலை தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். அரிசி பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி கத்திரிக்காய் ரைஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.